வெல்கம் பேக் டு அவர் சேனல் கூகுள் பிரியா குமார்ஸ் பாட்காஸ்ட். இன்னையோட வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் போயட், ரைட்டர், நாவலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஃபெமினிஸ்ட் வாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் அம்ரிதா பிரித்தம். அம்ரிதா பிரித்தம் பஞ்சாபி லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. அவங்களோட போயம்ஸும் ஸ்டோரிஸும் நாவல்ஸும் லவ், பெயின், லோன்லினஸ், ஃப்ரீடம், உமனோட ஃபீலிங்ஸ், சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மாதிரி பல டீப்பான சப்ஜெக்ட்ஸை பேசும். அவங்களோட லைஃப் ஸ்டோரியும் அவங்களோட ரைட்டிங்ஸ் மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. சைல்ட்ஹுட் அண்ட் ஏர்லி லைஃப் பற்றி பார்க்கலாம். அம்ரிதா பிரித்தம் ஆகஸ்ட் 31, 1919 குஜ்ரவாலாவில் பிறந்தாங்க. குஜ்ரவாலா அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவோட பார்ட், இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. அவங்களோட ஒரிஜினல் நேம் அம்ரித் கவுர். அவங்களோட அப்பா ராஜ் சிங் ஒரு போயட் அண்ட் ஸ்காலர். அவர் சிக் ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் இருந்தார். அம்ரிதா பிரித்தம் சின்ன வயசுலேயே லிட்ரேச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணினாங்க. அவங்களோட அம்மா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இந்த லாஸ் அவங்களோட சைல்ட்ஹுட்டில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. லோன்லினஸ் அண்ட் சேட்னஸ் மாதிரி ஃபீலிங்ஸ் லேட்டர் அவங்களோட போயம்ஸில் ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அவங்களோட ரைட்டிங் கரியர் பற்றி பார்ப்போம். அம்ரிதா பிரித்தம் டீனேஜில் இருந்தே போயம்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் அம்ரித் லெஹரான் 1936 பப்ளிஷ் ஆச்சு. அப்போவே அவங்களோட டேலண்ட் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மெயின்லி பஞ்சாபி லாங்குவேஜில் ரைட் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்ஸ் ஹிந்திக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால் அவங்களோட ரைட்டிங்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. அம்ரிதா பிரித்தம் ஜஸ்ட் லவ் போயம்ஸ் மட்டும் எழுதலை. அவங்க சொசைட்டியில் உமன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ஃப்ரீடம்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், வார், பார்ட்டிஷியன், ஹியூமன் எமோஷன்ஸ் மாதிரி பல சீரியஸ் டாபிக்ஸ் பற்றியும் எழுதியிருக்காங்க. பார்ட்டிஷியன் அண்ட் அஜ் அஹான் வாரிஸ் சாங்னு அம்ரிதா பிரித்தம் லைஃப்பில் பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் 1947 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. பார்ட்டிஷன் டைமில் பஞ்சாபில் பல ஃபேமிலிஸ் செப்பரேட் ஆனாங்க. வயலன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் ஆனாங்க. இந்த ட்ராஜடி அம்ரிதா பிரித்தமை ரொம்ப டீப்லி அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அவங்க எழுதின ஃபேமஸ் போயம் அஜ் அஹான் வாரிஸ் ஷான்னு ஒரு போயம். இந்த போயமில் அவங்க ஃபேமஸ் பஞ்சாபி போயட் வாரிஸ் ஷாஹை அட்ரஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. வாரிஸ் ஷாஹை ஒரு ஃபேமஸ் பஞ்சாபி போயட். அவர் ஹீர் ரஹானா லவ் ஸ்டோரியை ஃபேமஸாக எழுதினார். அம்ரிதா பிரித்தம் பஞ்சாபில் நடந்த ட்ராஜடியை பார்த்து வாரிஸ் ஷா இந்த பஞ்சாபோட பெயினை பாருங்க அப்படின்னு எமோஷ்னல் வாய்ஸில் போயமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினாங்க. இந்த போயம் பார்ட்டிஷனோட பெயினை ரெப்ரசன்ட் பண்ணுற மோஸ்ட் ஃபேமஸ் பஞ்சாபி லிட்ரரி ஒர்க்ஸாக அதில் ஒன்றா இது இருந்துச்சு. உமன் அண்ட் ஃபெமினிசம். அம்ரிதா பிரித்தமோட ரைட்டிங்ஸில் போயமோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த காலத்தில் உமன் ஃப்ரீடம், இண்டிபெண்ட் சாய்ஸஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுகிறது ஈஸி இல்லை. ஆனால் அம்ரிதா பிரித்தம் உமனுக்கு அவங்க ஓன் ஐடென்டிட்டி, தாட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸில் உமன் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இல்லாமல் அவங்க ஓன் ஃபீலிங்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் இருக்கிற ஸ்ட்ராங் கேரக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அம்ரிதா பிரித்தமை இந்தியன் லிட்ரேச்சரில் இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஃபேமஸ் நாவல் பிஞ்சார். அம்ரிதா பிரித்தமோட மோஸ்ட் ஃபேமஸ் நாவல்ஸில் ஒன்று பிஞ்சார். பிஞ்சார்னா ஹிந்தி ஆர் பஞ்சாபியில் ஸ்கெலட்டன் ஆர் ஸ்கெலட்டன் லைக் ஃப்ரேம்னு மீனிங் வரும். இந்த நாவல் பார்ட்டிஷன் பீரியடில் உமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சஃபரிங் அண்ட் ஐடென்டிட்டி ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. மெயின் கேரக்டர் பியூரோவோட மூலமாக பார்ட்டிஷன் டைமில் உமன் எப்படி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நாவல் ஷோ பண்ணுது. பிஞ்சார் லேட்டர் மூவியாக கூட அடாப்ட் பண்ணப்பட்டது. இந்த ஒர்க் அம்ரிதா பிரித்தமை இந்தியன் லிட்ரேச்சரில் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு. லவ் அண்ட் பர்சனல் லைஃப். அம்ரிதா பிரித்தம் ஓட பர்சனல் லைஃப்பும் அவங்களோட ரைட்டிங்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். அவங்களோட ஏர்லி மேரேஜ்
பிரித்தாம் சிங் ஓட நடந்துச்சு. அவங்களோட பென் நேம்ல இருந்து தான் அம்ருதா பிரித்தாம் என்ற பேர் பாப்புலராக ஆச்சு. லேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர் இம்ப்ராஸோட அவங்களுக்கு லாங் லாஸ்டிங் கம்பானியன்ஷிப் இருந்துச்சு. அம்ருதா பிரித்தாமோட ரைட்டிங்ஸில் லவ்னா ஜஸ்ட் ரொமான்டிக் ஃபீலிங் மட்டும் இல்லை, லவ், செப்பரேஷன், லாங்கிங், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எமோஷ்னல் கனெக்ஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். அம்ருதா பிரித்தம்க்கு அவங்களோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷனுக்காக பல ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் கிடைச்சிது. அவங்களுக்கு சத்யா அகாடமி அவார்ட் கிடைச்சிது. லேட்டர் ஜான்பத் அவார்டும் அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களுக்கு பத்மஸ்ரீ அண்ட் பத்ம விபூஷன் மாதிரி இந்தியாஸ் ப்ரெஸ்டீஜியஸ் சிவிலியன் ஹானர்ஸும் கிடைச்சிது. இது அவங்களோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு கொடுத்த பெரிய ரெகக்னைசேஷன். அம்ருதா பிரித்தம்ஸ் ரைட்டிங் ஸ்டைல். அம்ருதா பிரித்தமோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப எமோஷ்னல் அண்ட் பொயட்டிக். அவங்க சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த வேர்ட்ஸ்க்கு டீப் மீனிங் இருக்கும். லவ், பெயின், ஃப்ரீடம், லோன்லினஸ், சொசைட்டி அண்ட் உமன்ஸ் ஐடென்டிட்டி மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அவங்க போல்டாக ரைட் பண்ணாங்க. அதனால் அவங்களோட ரைட்டிங்ஸ் ஓல்ட் ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் யங் ஜெனரேஷனுக்கும் கனெக்ட் ஆச்சு. ஒய் அம்ருதா பிரித்தம் இஸ் இம்பார்ட்டண்ட். அம்ருதா பிரித்தமை நம்ம ஜஸ்ட் ஒரு போயட்டாக பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு வாய்ஸ் ஃபார் உமன், வாய்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி, ஒரு வாய்ஸ் ஃபார் த விக்டிம்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். அவங்க சொசைட்டியில் ஈஸியாக பேசப்படாத சப்ஜெக்ட்ஸை லிட்ரேச்சர் மூலமாக போல்டாக பேசினாங்க. அவங்களோட லைஃப் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் சொல்லுது. உண்மையாக ஃபீல் பண்ணுற விஷயத்த பயப்படாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அவங்களோட ரைட்டிங்ஸ் நமக்கு எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அம்ருதா பிரித்தம் 31 அக்டோபர் 2005 டெல்லியில் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட ரைட்டிங்ஸ் இன்னும் அலைவாக இருக்குது. அவங்களோட போயம்ஸ், நாவல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் மூலமாக அவங்களோட வாய்ஸ் இன்னும் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு இருக்குது. அம்ருதா பிரித்தமோட லைஃப் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம லைஃப்பில் வந்தாலும் அது நம்ம க்ரியேட்டிவிட்டியை மாற்றி சொசைட்டிக்கு ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜை கொடுக்க முடியும்னு அவங்களோட லைஃப் ப்ரூவ் பண்ணுது. அம்ருதா பிரித்தம் ஒரு கிரேட் ரைட்டர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு போயட், ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு ஃபெமினிஸ்ட் வாய்ஸ், ஒரு ஹியூமனிஸ்ட், ஒரு அன்ஃபர்கட்டபிள் லிட்ரரி பர்சனாலிட்டி. ஸோ இந்த டாபிக் மூலமாக அம்ருதா பிரித்தம் பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்ருதா பிரித்தம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு சொல்லிட்டு போங்க. இவங்களோட ஸ்டோரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட ஸ்டோரி வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.